சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு இறால் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இறால் பொதுவாக நல்ல தண்ணியிலையும் உப்பு தண்ணியிலையும் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம். மனிதர்களால் விரும்பி உண்ணப்படக்கூடிய இறைச்சியாகவும் இறால் இருக்குது. இறால்கள் கூட்டமாக வாழக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. நீரில் இது பின்புறமாகவும் நீந்தக்கூடியதாக இருக்குது. இத்தனை சிறப்பு இருக்கிற லாபம் மிக்க இறால் வளர்ப்பை பற்றி இப்போ பார்க்கலாங்க. முதல்ல இடத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இறால் வளர்க்குறக்கு குளங்களை நல்லா உலர வச்சு 2 முறை உழவு செய்யணும். நிலத்தின் மண்ணை சோதனை செஞ்சு அதுக்கு தேவையான தாது உப்புக்களை போட்டு இறுதி உழவு செய்யணும். குளத்தை சுற்றிலும் நண்டு வலை மற்றும் பறவைகளை விரட்டக்கூடிய வலைகளை அமைக்கணும். மேலும் குளங்களுக்கு உள்ளே மற்றும் வெளியே சென்று வருவதற்கு ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குளத்துக்கு நீர் ஏற்றம் செய்யறதுக்கு நீர்த்தேக்க தொட்டியை சுற்றிலும் நண்டு வலை மற்றும் பறவை விரட்டும் வலைகளை அமைக்கணும். அதுக்கப்புறம் முறையாக கிருமி நீக்கம் செய்யப்பட்ட மோட்டர் பம்புகளை வச்சு 3 நிலைகளில் நீரை வடிகட்டி குளங்களுக்கு நீரை அனுப்பணும். நீர் ஏற்றி 3 நாட்கள் கழித்து மாலை வேளையில் குளத்தில் உள்ள நீரை முறையாக கிருமி நீக்கம் செய்யணும். அதுக்கப்புறம் 3 நாட்கள் கழித்து நீரில் பச்சையம் நிலைப்பட ஏதுவாக உரங்களை கொஞ்சம் கொடுக்கணும். இந்த நிலையில் பச்சையம் நிலைப்பட ஏதுவாக குளங்களில் காற்றூட்டிகள் அமைக்கணும். பச்சையம் குளத்தில் நிலைப்பட்டதுக்கப்புறம் கடலோர நீர்வாழ் ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குஞ்சு பொறிப்பகத்திலிருந்து நோயில்லாத இறால் குஞ்சுகளை வாங்கணும். முதல்ல நம்முடைய தண்ணீர் அவங்க கிட்ட கொடுத்து பரிசோதிக்கணும். அவங்க அந்த நீரில் pH அப்புறம் சன்லிட்டி இதையெல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கேற்றவாறு இறால் குஞ்சுகளை தயார் செஞ்சு கொடுப்பாங்க. முதல்ல 100 குஞ்சுகளை மட்டும் வாங்கிட்டு வந்து குட்டையில் விடணுங்க. 48 மணி நேரம் அதனை கண்காணித்து எல்லாம் உயிரோடு இருந்தால் திரும்பவும் போய் நமக்கான இறால் குஞ்சுகளை வாங்கணும். வாங்கிட்டு வந்து இறால் குஞ்சுகளை விட்டதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அதில் குஞ்சுகள் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது. 1 ஏக்கருக்கு 2 லட்சம் குஞ்சுகள் வரைக்கும் விடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை அதுக்கு தீவனம் கொடுக்கணுங்க. இறால்ங்கிறது 4 சமயத்தில் தன்னோட தோலை உரிச்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இப்படி தோலை உரிக்கத்தான் அது பெருசாக வளரும். இறால் குஞ்சுகளுக்குன்னு 3 அளவில் தீவனம் இருக்குங்க. இதில் புரோட்டீன் அதிகம் இருக்குது. வாரம் ஒரு முறை குஞ்சுகளை பிடிச்சு அதோட அளவுக்கு ஏற்றவாறு தீவனம் கொடுக்கணும். இறால் வளர்ப்புங்கிறதே மொத்தம் 90 நாள் தாங்க. நீரில் செயற்கையான ஆக்சிஜனை உண்டாக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் அனைத்தையுமே இறால் எடுத்துக்கொள்ளாது. அதாவது தோல் உரிக்கிற நேரத்தில் உணவை எடுத்துக்காது. அந்த சமயத்தில் 6 மணி நேரத்துக்கு நீருக்கு அடியில் போய் உட்காந்துக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் அம்மோனியாவாக மாறிடும். இது இறாலுக்கு எரிச்சல் தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தாவர நுண்ணுயிர்கள் அழிந்ததுக்கப்புறம் செயற்கை முறையில் ஆக்சிஜனை உருவாக்கணும். 1 ஏக்கரில் 2 லட்சம் இறால் குஞ்சுகளை விடும்போது எப்படியும் 20% இறால் குஞ்சுகள் செத்து போயிடும். மீதமுள்ள 1,60,000 இறால் குஞ்சுகள் மூலம் 90 நாளில் 3.5 டன் வரைக்கும் இறால் கிடைக்கும். ஆனாலும் இறால் வளர்ப்பு பயிற்சியில் கலந்துட்டு இதோட உள்ள தொழில்நுட்பங்களை நேரடியாக பார்த்து கற்றுக்கிட்டு இந்த தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல லாபமும் கிடைக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.